சின்ன சின்ன விஷயம்லாம் கேளக்கியர் மந்திரம் சொல்லி நிறைய நடக்குது, ஆனால் பெரிய விஷயம்லாம் எதுவுமே நடக்கலை, என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் ஆனால் பெரிய விஷயங்கள் நான் ஆசைப்பட்டதில்லை. இந்த காராக இருக்கட்டும், இந்த கோவிலாக இருக்கட்டும், இந்நேரத்துக்கெல்லாம் கோயில் கட்டி முடிச்சிருப்பேன்லாம் நான் நம்பலை. உண்மையாலுமே இதெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் நான் நம்பலை. அதற்காக வேலை செஞ்சேனே ஒழிய, நான் இப்படி இருக்கணும்னு கனவு கண்டனே ஒழிய, இப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனே ஒழிய, அதற்காக நான் பெருசாக இதெல்லாம் ஆனால் ஒரு வருஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்லாம் நான் நம்பவே இல்லை. அந்த மாதிரிலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. இது கண்டிப்பாக நடக்கும், பட் எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாமே கூடி வந்தால் மட்டும்தான் இது சாத்தியம்னு நினச்சேன். ஆனால் ஒரு 1.5 இயர்லேயே நம்ம கனவை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இது பெரிய கனவு. அப்போ இது எப்படி நடந்துச்சு? நானும் துளியும் நான் இது 1.5 இயர்ஸில் இது நடக்கணும்னு எதிர்பார்க்கல. ஓகே, உங்களுக்கு பெரிய விஷயங்கள் நடக்கலைன்னா நீங்கள் அதற்காக முதல்ல நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம், அதுக்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். எதிர்பார்க்குறீங்க, ஆசைப்படுறதுங்கிறது வேறு, அதுக்காக உழைக்கிறதுங்கிறது வேறு. நீங்கள் உழைக்கவே இல்லை. ஒன்று உள்ளூரை அது நடக்காதுங்கிற மாதிரி ஏதாவது பாயிண்ட்டு சம்திங் அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஒருத்தன் அப்படி சொன்னான், நீங்கள் இந்த மந்திரம் சொன்னால் என்ன வேணாலும் கிடைக்கும்னு நினச்சேன் அப்படின்னா, அவனுக்கு வந்து நடக்கலை. அவன் என்ன சொல்கிறான் கடைசியாக, எனக்கு தெரியும் அப்போவே இதெல்லாம் ஃபேக்குன்னு, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவன் உள்ளூர் அப்படியே ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி உள்ளூர் உங்களுக்கு சம்திங் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் வெளியே. அப்படி 0 கூட சந்தேகப்படாதீங்க, 0% கூட சந்தேகம் வேண்டாம். 100க்கு 100% முழுமையாக நம்பி இந்த மந்திரம் சொல்லுங்கள். எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எனக்கு பெரிய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. எனக்கு வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனைகளை அவர் தீர்க்கிறதுக்கு 7 மாதம் டைம் எடுத்துக்கிட்டார். 7 மாதத்துக்கு பிறகு தீர்ந்துச்சு. அதிலிருந்து 7 மாதத்துக்குள்ளே நான் கோயில் இனிஷியல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த சின்ன கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதிலிருந்து 7 மாதத்துக்குள்ளே பெரிய கோயிலுக்கு நம்ம பண்ணிட்டோம். அதிலிருந்து 7 மாதத்துக்குள்ளே பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகமாக நீங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். எல்லாமே 7 மந்த்ஸில் தான் அடுத்தடுத்த பூம் உழைக்கிறோம். இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி பிரதானம் உழைப்பு. நீங்கள் என்னை சும்மா வீடியோவில் பார்க்குறீங்க, இவர் வராரு வீடியோ போடுறாரு, ஆனால் பர்சனல் கேரக்டருங்கிறது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அது பர்சனல் கேரக்டரு நீங்கள் ஒருத்தர் கூட பழகி பார்த்தா தான் தெரியும். நான் எனக்குன்னு உண்மையிலுமே எதுவுமே பண்ணிக்கல. விமர்சனம் பண்ணுறதுங்கிறது இங்கே ஈஸி. எல்லோரும் இதெல்லாமே எல்லாருமே பண்ணுறாங்க, வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இன்னும் நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. அது என் வீடாக இருக்கட்டும், என் கூட இருக்கிறவங்க, ஈவன் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, என் பையனோட ட்ரெஸ், நீங்கள் யாராவது எந்த ஃபங்க்ஷன்லையாவது என் பையனோட ட்ரெஸ்ஸோ என் மனைவியோட ட்ரெஸ்ஸோ பார்த்து இவங்க இவ்வளோ பெரிய ரிச் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நோ, அப்படி கூட வேண்டாம். டெய்லியும் கோயிலுக்கு, வீடு, என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, நீங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி நான் இருக்க மாட்டேன். அவ்வளோதான். நான் பாட்டுக்கு டீ கடைக்கு போவேன், வருவேன், டீ குடிப்பேன், மளிகை கடைக்கு போவேன், துணி அயன் பண்ணுறதுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். நான் அனாவாக தான் இருக்கேன். நீங்கள் பூதாகரமாக ஒன்று நினச்சிருக்கீங்களே, ஓ ஐயா இப்படி இருப்பார், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் இந்த பஞ்சாபி வழியாக தான் வரேன் சொல்லுவேன்ல, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி நான் எங்கே போனேன், முன்னாடி தான் சைக்கிளில் ஓட்டுறேன் வரேன். அந்த மாதிரி தான் நானுமே என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாற்றிக்கவே இல்லை. ஆனால் எனக்கும் இந்த கோவிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இவராக இதெல்லாம் பண்ணினார் அப்படின்னு கேட்டால் எஸ், அந்த இடத்துல மட்டும்தான் நான் இந்த யூனிஃபார்ம்லேயே போவேன். கோயிலுக்கு மட்டும்தான், வேறு எங்கேயும் நான் இந்த யூனிஃபார்ம்லேயே போகவும் மாட்டேன். இங்கே பக்கத்தில் ஒரு டெக்ஸ்டைலின்னு ஒரு மால் இருக்குது. அந்த டெக்ஸ்டைலி மாலுக்கு போவேன், இவி சார்ஜிங்காக போவேன். அவர் என்னை கேட்டிருக்கிறார், சார் நீங்கள் தானே அந்த வீடியோவில் வந்தது? எஸ். ஆளே அடையாளம் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு. இது எப்பவும் இப்படியே சுற்ற முடியுமா? என்ன கேரக்டர் இது? அது எனக்கு பிடிக்கல. நான் தான் இன்னார் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுல எனக்கு ஒரு கூச்சமாக இருந்துச்சு. அதனால் நான் யார்ட்டையும் வெளியே காட்டிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. மற்றபடி அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது ஒன்றுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. இருக்கிறவங்களுக்கும் என்னோட பழகுனவங்களுக்கும் தெரியும். ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு எனக்கே அது தெரியும். நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. கேளக்கியர் சித்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகும், உங்கள் வாழ்க்கை மாறினதுக்கு பிறகும் நீங்கள் அதே பழைய இதவே லைஃபையே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் மெருகேறிக்கிட்டே இருக்கும். புதுசாலாம் நீங்கள் ஆடக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படிலாம் நான் என்றைக்கும் அங்கேயும் யார்ட்டையும் கேட்டதும் இல்லை. நானே சில இடத்துல விட்டு கொடுத்து போயிடுவேன். ரைட், காரில் போகும்போது எனக்கே கோவம் வரும். முன்னாடிலாம் இறங்கி அடிக்கலாமான்னு தோணும். வேண்டாம், அவங்க இது ஐயா நீங்கள் தானா அப்படின்ட்டான்னு வச்சுக்குவேன். வேண்டாம், காரில் கம்முன்னு உட்காரு, நம்ம மேலே தப்பு இல்லை, நம்மளே வெயிட் பண்ணி போவோம் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் கேளக்கியர் வந்த பிறகு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் 100க்கு 100% நடக்கும். அந்த பெரிய விஷயத்தை உள்வாங்கிக்கிற அளவுக்கு உங்கள் மனசை தயார்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்கும். பெரிய விஷயம் நடக்கலன்னு நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க.
பெரிய விஷயம் நடக்கலைன்னா என்ன காரணம்னா உங்கள் மனதளவில் நீங்கள் அதுக்கு இன்னும் தயாராகல. நீங்கள் உங்களை பெரிய ஆளுன்னு நினச்சிட்டிங்கன்னா பெரிய ஆளுங்க எங்கே போய் சாப்பிடுவாங்களோ அங்கே போய் சாப்பிடுங்க. பெரிய ஆளுங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுங்கள். பெரிய ஆளுங்க எங்கே போவாங்க எங்கே வருவாங்களோ அப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள். பெரிய ஆளுங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுப்பாங்களோ அப்படி எடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களாவே மாறிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை உந்தி தள்ளி கொண்டு போய் அங்கே நிறுத்திடும். நீங்கள் பெரிய ஆளாக மாறிடுவீங்க. அந்த பெரிய விஷயம், பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய வாழ்க்கை, பெரிய பிஸ்னஸ், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உள்ள அதை நீங்கள் நினைக்கணும், அதுதான் நீங்கன்னு மாறிடணும். பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு 5 ரூபா 10 ரூபாய்க்கு டீ கடையில் போய் நிற்கக்கூடாது, இந்த தம் டீ வாங்கி குடிக்கக்கூடாது, பீடி வாங்கி குடிக்கக்கூடாது, ரோட்டில் நின்று சண்டை போடக்கூடாது. அந்த மாதிரிலாம் கேரக்டர் இருக்கவே கூடாது. நீ தான் மனசளவில் இன்னும் மாறலன்னு அர்த்தம். அதை தான் நான் சொல்கிறேன். நீ மனசளவில் மாறிட்டின்னா வெளியே ப்ராக்டிக்கலாக எல்லாமே மாறிடும். அந்த பெரிய விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். கேளக்கீர் சித்தர் நமோ நமः.